Hey guys, welcome to Kanni's classes Concept Simplified. In today's video, we are going to see about research aptitude, which is chapter 2 in UGC NET paper 1. And today we are going to see about the concept and meaning of research. First, let's see the concept of research. ஸோ ரிசர்ச்சில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் யூஸ்வலாக ஒரு ஹியூமன் பீயிங் வந்து வி ஆர் கீப் ஆன் அக்வயரிங் நாலேஜ். ஸோ ஒரு ஹியூமன் எப்படி எப்படிலாம் நாலேஜ் அக்வயர் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா நிறைய சோர்ஸஸில். ஸோ இன் டுடேஸ் மாடர்ன் வேர்ல்டு தெர் ஆர் ஈவன் மோர் சோர்சஸ். ஒரு இன்டர்நெட் இருக்குது, சோஷியல் மீடியா இருக்குது, நியூஸ் பேப்பர் இருக்குது, ரேடியோ இருக்குது, டெலிவிஷன் இருக்குது. ஸோ வித் ஆல் தீஸ் சோர்சஸ் வி கீப் ஆன் அக்வயரிங் நாலேஜ். அ ஹியூமன் பிறக்கிறதுலேருந்து டில் ஹிஸ் டெத் ஹீ கீப் ஆன் அக்வயரிங் நாலேஜ். And in that, there are 5 basic methods of acquiring knowledge. Or 5 basic methods irukku. The first one is intuition. Intuition is nothing but ஒரு உள்ளுணர்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. ஸோ வாட் எவர் இஸ் தேர் இன்சைட், அந்த உள்ளுணர்வு தட் இஸ் கால்ட் இன்ட்யூஷன். ஸோ இன்சைட் த செல்ஃப் ஒரு ஒரு தாட் இருக்கும். அந்த தாட் வந்து வில் சே இதை நம்ம பண்ணலாம், இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட சொல்லும் இல்லையா. ஸோ தெர் இஸ் நோ ரீசன் ஏன் அது வந்து அப்படி சொல்லுது அப்படிங்கிறதுலாம் இல்லை. பட் நமக்கு சம்டைம்ஸ் தோணும் திஸ் இஸ் ரைட், திஸ் இஸ் ராங், இவங்களை நம்பலாம், இவங்களை நம்பக்கூடாது, அந்த மாதிரி ஒரு சில திங்ஸ் விச் வி ஹாவ் இன்சைட் அஸ், தட் இஸ் இன்ட்யூஷன். தி செகண்ட் ஒன் இஸ் அத்தாரிட்டி. அத்தாரிட்டி இஸ் நத்திங் பட் சம்திங் ப்ரீ ரிட்டன். சிலர் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணியோ ஏதோ பண்ணியோ கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க, இல்லை சம்திங் இஸ் ப்ரீ ரிட்டன் அண்ட் வி கெயின் நாலேஜ் அண்ட் பிலீவ் இட் வித்தவுட் கொஷனிங். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு அத்தாரைஸ்டு சோர்ஸ்லேருந்து வரும்போது என்ன பண்ணுறோம், நம்ம அதை அப்படியே நம்புகிறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், த எர்த் ரொட்டேட் ஆன் இட்ஸ் ஓன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை நம்ம அப்படியே நம்புகிறோம். Yes, earth rotate on its own because it is proved and everybody is believing and we know it is there. So something which is pre-written, some very ஒரு well authorized source வரும்போது we believe it. So that is knowledge gaining through authority. The next is rationalism. Rationalism is logical thinking. இது இப்படின்னா அது அப்படிதான், if we keep on doing like this will happen அப்படிங்கிற ஒரு லாஜிக்கல் திங்கிங் இருக்கு இல்லையா. ஸோ அந்த லாஜிக்கல் திங்கிங்கை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரேஷனலிசம்னு சொல்கிறோம். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் எம்பிரிசிசம். திஸ் இஸ் லைக் டூயிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு விஷயத்தை செஞ்சு நம்ம புரிஞ்சுக்கிறது, இல்லை அந்த விஷயத்தை நம்ம க்ராஸ் பண்ணி வந்ததுனால நமக்கு கிடைக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் கிடைக்கிற நாலேஜ். ஸோ நாலேஜ் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறதுனால வர்ற எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? ஸோ நாலேஜ் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ். The last one is scientific method. Scientific method is very much related to research. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னாக்கா, சயின்டிஃபிக் மெத்தடில் என்ன பண்ணுறோன்னா, எந்த விஷயத்தையும் நம்ம கேட்குறதுனாலையோ ஒரு ப்ரீ ரிட்டன்னாலேயோ லாஜிக்கல் திங்கிங்னாலேயோ நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்னாலேயோ வர்ற அந்த ஒரு நாலேஜை நம்ம அப்படியே நம்புறதில்ல. இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, ஒரு சில விஷயத்தில் நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணுறோம். கலெக்ட் பண்ண டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணி அதை வந்து ஒரு சயின்டிஃபிக் மெத்தடாலஜி மூலமாக ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம ரிசல்ட்டை வந்து இன்டர்ப்ரெட் பண்ணுறோம். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது அதுக்கு வந்து ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது. ஒரு நியூ ஐடியாவை வந்து நம்ம கொடுக்குறோம், ஒரு நாலேஜை கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, வி ஆர் ஃபைண்டிங் இட் நியூ ஆர் வி ஆர் டூயிங் இட் பை ப்ராப்பர் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, அனலைசிங் இட் அண்ட் இன்டர்பிரட்டிங் இட் த்ரூ ப்ராப்பர் சயின்டிஃபிக் மெத்தடாலஜி. ஒரு ப்ராப்பர் மெத்தடாலஜியில் நம்ம அந்த ஒரு நாலேஜை வந்து கெயின் பண்ணுறோம் அப்படிங்கும்போது தட் இஸ் சயின்டிஃபிக் மெத்தட் விச் இஸ் டன் த்ரூ ரிசர்ச். ரிசர்ச்சில் சயின்டிஃபிக் மெத்தடில் தான் நம்ம நாலேஜை வந்து கெயின் பண்ணுறோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த 5 பேசிக் மெத்தட்ஸ் ஆஃப் அக்வயரிங் நாலேஜ். Now let's see what is research. Researchனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, research is a structured inquiry. So என்கொயரி இஸ் நத்திங் பட் டேட்டா. ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது தான் நம்ம என்கொயரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்ட்ரக்சர்டு என்கொயரி அப்படின்னாக்கா இட் ஷுட் பி பிளான்ட். ஒரு டேட்டாவை வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணி ப்ராப்பர் மெத்தடில் வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ஒரு ரிசர்ச் எடுத்துக்குவோம். ஒரு ப்ரிவாலன்ஸ் ஆஃப் ஒபிசிட்டி இருக்குது, ஒரு ஏரியாவில் வந்து எவ்வளோ ஒபிசிட்டி இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறது தான் நம்ம ரிசர்ச்சு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா, அதில் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அந்த பீப்புள் ஒரு மேபி ஒரு 400 பீப்புள் எடுத்து அந்த 400 பீப்புளில் எத்தனை பேர்த்துக்கு வந்து ஒபிசிட்டி இருக்குது அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கிறது தான் நம்ம ரிசர்ச் அப்படின்னு சொல்லி வச்சுட்டோன்னா, அந்த 400 பீப்புள்கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம், ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குவெஷனர் கொடுப்போம்.
அவங்கக்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்போம். அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் பற்றி, என்ன சாப்பிடுவாங்க, அவங்களோட டெய்லி ஹேபிட்ஸ் என்ன, எப்போ தூங்குவாங்க, ஹெல்தி ஹேபிட்ஸ் இருக்கா, வேறு எதுவும் ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் மாதிரி அவங்களுக்கு எதுவும் ஹேபிட்ஸ் இருக்கா, இதெல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கொஸ்டினர் அவங்கள்ட்ட கொடுத்து அது மூலியமாக கலெக்ட் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் ஒன் மெத்தட் ஆஃப் கலெக்டிங் டேட்டா. அண்ட் அதுக்கப்புறம் எத்தனை பேர் ஓவர் வெயிட்டாக இருக்காங்க, ஒபீஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னாக்கா அவங்களோட ஹைட்டு, வெயிட்டு அண்ட் பிஎம்ஐ கேல்குலேட் பண்ணுறோம். இதெல்லாம் எப்படி பண்ணுவோம், ஒரு வெயிங் ஸ்கேல் எடுத்துகிட்டு போய் அவங்களோட ஹைட் வெயிட் எல்லாம் நம்ம மெஷர் பண்ணுறோம். திஸ் இஸ் அனதர் மெத்தட் ஆஃப் கலெக்டிங் டேட்டா. ஸோ ஒரு பிளான்டு டேட்டா கலெக்ஷன் இருக்குது அப்படின்னாக்கா அதுதான் ரிசர்ச். ரிசர்ச்சில் ஒரு பிளான்டு டேட்டா கலெக்ஷன் இருக்கும். அண்ட் இட் யூட்டிலைஸ் அக்செப்டபிள் சயின்டிஃபிக் மெத்தடாலஜி. மேபி இப்போ ஹைட்டு வெயிட் எல்லாம் கலெக்ட் பண்ணோம் இல்லையா, அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களோட பிஎம்ஐ பார்த்துட்டோம். அந்த பிஎம்ஐ மூலமாக தான் நம்ம வந்து எத்தனை பேர் வந்து ஓவர் வெயிட். ஸோ பிஎம்ஐயை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு 300 பேர் வந்து ஓவர் வெயிட்டாக இருக்காங்க, ஒபீஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். ஸோ எப்படி அதை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு அக்செப்டபிள் சயின்டிஃபிக் மெத்தடாலஜியை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ஸோ இட் யூட்டிலைசஸ் அக்செப்டபிள் சயின்டிஃபிக் மெத்தடாலஜி. அண்ட் அதனால் நமக்கு என்ன தெரிஞ்சது, அங்கே எத்தனை பேர் வந்து ஒபீஸாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுது. ஸோ வி ஆர் கிரியேட்டிங் அ நியூ நாலேஜ். சம்டைம்ஸ் இந்த ரிசர்ச் வந்து ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ண கூட ஹெல்ப் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் ரிசர்ச்? இட் இஸ் அ ஸ்ட்ரக்சர்ட் என்கொயரி அண்ட் இட் யூட்டிலைஸ் அக்செப்டபிள் சயின்டிஃபிக் மெத்தடாலஜி அண்ட் இட் சால்வ் ப்ராப்ளம்ஸ் ஆர் கிரியேட் அ நியூ நாலேஜ். நெக்ஸ்ட், வாட் இஸ் த எய்ம் ஆஃப் அ ரிசர்ச்? ஸோ இப்போ பார்த்தா அதே தான். ஸோ வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அன் ஆப்ஜெக்ட் ஆர் ஃபெனாமினான். ஒரு ரிசர்ச்சோட எய்ம் என்னவாக இருக்கும் அப்படின்னாக்கா, ஒரு ஃபினாமினான் இல்லாட்டி ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு அந்த ரிசர்ச்சர் இல்லாட்டி அந்த ரிசர்ச் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் வி ஹாவ் டு சால்வ் அ ப்ராப்ளம். அந்த ரிசர்ச் என்ன பண்ணணும், ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா ஒரு நியூ மெத்தடை வந்து சொல்லியிருக்கணும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேக்ஸில் எடுத்துக்கலாம். மேபி ஒரு மேக்ஸில் ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, மேபி ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவில் வந்து ஒரு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா, இந்த ஃபார்முலாவை வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், இன்னொரு இடத்துலலாம் அந்த ஃபார்முலா அப்ளை ஆகாது அப்படின்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது அந்த ஃபார்முலாவுக்கு அப்படின்னாக்கா, தி ஆர் ஃபைண்டிங் சம் மெத்தட்ஸ் வேர் விச் அந்த ஃபார்முலா வந்து யூனிவர்சலாக யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க அப்படின்னாக்கா, தே ஆர் சால்விங் அ ப்ராப்ளம். இந்த ஃபார்முலாவோட லிமிட்டேஷனை அவங்க சால்வ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இல்லை அப்படின்னாக்கா தே ஆர் ஃபைண்டிங் அ நியூ மெத்தட். இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தே ஆர் ஃபைண்டிங் அ நியூ ஃபார்முலா. ஒரு புது ஃபார்முலாவே கிரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வாட் ஹேப்பன்ஸ், இட் கிரியேட்ஸ் அ நியூ மெத்தட். ஸோ ஒரு எய்ம், ரிசர்ச் என்னோட எய்ம் என்னவாக இருக்கணும், ஒரு விஷயத்தை முழுசாக புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அண்ட் அதோட அந்த ரிசர்ச் வந்து அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும், இல்லைன்னா ஒரு நியூ மெத்தடை க்ரியேட் பண்ணணும், ஒரு நியூ மெத்தடை ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இல்லாட்டி க்ரியேட் பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த எய்ம்ஸ் ஆஃப் அ ரிசர்ச். Now let's see the meaning of research. This everybody know, research is research. ஸோ நத்திங் இஸ் டன் நியூ. எதையுமே நம்ம ரொம்ப புதுசாக இல்லாத ஒன்று நம்ம பண்ண போகிறதில்ல. if at all we are going to find something new, we are just going to take something old. ஒரு பழசாக இருக்கிறத எடுத்து அதுலேருந்து தான் we are going to create something. எதுவுமே இல்லாமல் if you are inventing it on your own, it is discovery இல்லையா? ஸோ research is something already is there, we are trying to find out and we are going to find some new facts. ஒரு சில நியூ ஃபேக்ட்ஸ், ஹிடன் ஃபேக்ட்ஸை வந்து கண்டுபிடிச்சி நம்ம ரிசர்ச்சோட ரிசல்ட்டாக சொல்ல போகிறோம் அப்படின்னாக்கா தட் இஸ் ரீசர்ச். ஸோ நம்ம வந்து we are digging the fact. ஒரு ஃபேக்டை வந்து திரும்ப நம்ம டிக் பண்ணி அதில் இருக்கிற ஒரு நியூ திங்ஸை வந்து we are bringing it into light. ஓகே, அதை வந்து ஒரு ரிசல்ட்டாக நம்ம கொடுக்கும். தட் இஸ் ரீசர்ச். லெட்ஸ் சி டெஃபினேஷன் ஆஃப் அ ரிசர்ச். ஸோ குக் அப்படிங்கிற ஆத்தர் வந்து ரிசர்ச்க்கு என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, ஆர் இஸ் ரேஷனல் வே ஆஃப் திங்கிங், இ வந்து எக்ஸ்பர்ட் அண்ட் எக்ஸாஸ்டிவ் ட்ரீட்மெண்ட். ஸோ ஒரு ரிசர்ச்சில் என்ன பண்ணணும், ஒரு ரேஷனல் வே ஆஃப் திங்கிங், லாஜிக்கல் திங்கிங் இருக்கணும். அண்ட் ஒரு ரொம்ப எக்ஸ்பர்ட் அண்ட் எக்ஸாஸ்டிவ், ஒரு டீட்டெயில்டு அனலைசஸோ ஒரு டீட்டெயில்டு டேட்டா கலெக்ஷனோ இருக்கணும். அண்ட் த ரிசர்ச் ஷுட் சர்ச் அண்ட் ஃபைண்ட் அ சொல்யூஷன். அந்த ரிசர்ச் என்ன பண்ணியிருக்கணும், சர்ச் பண்ணி சொல்யூஷனை ஃபைண்ட் பண்ணியிருக்கணும்.
அண்ட் இட் ஷுட் ஹாவ் ஒரு ப்ரிசைஸாக இருக்கணும். அதில் வந்து ஒரு பொய்யோ இல்லை ஒரு வேகாவோ இருக்கக்கூடாது. ஒரு கிளியராக ஒரு ப்ரிசைஸாக இருக்கணும் அந்த ரிசர்ச். அண்ட் ப்ராப்பர் அனாலிசிஸ் இருக்கணும். அண்ட் ரிலேஷன்ஷிப் ஆஃப் ஃபேக்ட்ஸ். ஸோ நம்ம ஒரு 2 டிஃப்ரெண்ட் டேட்டா கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, ஒரு டேட்டாவுக்கும் இன்னொரு டேட்டாவுக்கும் இருக்க ரிலேஷனை நம்ம ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும் அந்த ரிசர்ச்சில். அண்ட் கிரிட்டிக்கல் அப்சர்வேஷன் அண்ட் கேர்ஃபுல் பிளானிங், கன்ஸ்ட்ரக்டிவ் ஆட்டிடியூட் அண்ட் கண்டென்ஸ்டு ஜென்ரலைசேஷன். ஒரு ஜென்ரலைஸ்டு ரிசல்ட் வந்து நம்ம கொடுக்கணும் அட் லாஸ்ட். ஓகே. And last but not the least, a research or the researcher should have a honesty and hard work. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். Now we shall see the researcher's quality. ஒரு ரிசர்ச்சரோட குவாலிட்டி என்னென்ன இருக்குது அப்படின்னாக்கா, he should be hardworking, diligent, honest, open-minded and should adopt critical way of thinking. So these are all the qualities of a researcher. Now let's see about research. நம்ம இப்போ ரிசர்ச் வந்து ஒரு ஜேர்னியோட கம்பேர் பண்ணுறோம். ஹவு ரிசர்ச் கேன் பி கம்பேர்ட் டு அ ஜேர்னி. ஸோ ஒரு ஜேர்னி, ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னாக்கா வி ஷுட் நோ த டெஸ்டினேஷன். எந்த ஊருக்கு போகிறோம் தெரிஞ்சால் தான் அந்த ஊருக்கு போக முடியும் இல்லையா? சேம் லைக் ஒரு ரிசர்ச்சில் வந்து என்ன இருக்கணும், the objectives should be clear. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக இருக்கணும். That is very much important. And the route to be adopted, the methods, இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா, ப்ரொசீஜர்ஸ், இது என்ன நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம ஃபர்ஸ்டே கிளியராக டிசைட் பண்ணிக்கணும். அண்ட் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் மல்டிபிள் மெத்தட்ஸ் அண்ட் அப்ரோச் யூஸ் பண்ணணும். ஒரு டேட்டா கலெக்ஷன்லேயே டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணணும். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறோன்னா டிஃப்ரெண்ட் மீன், மூட், அது மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணும்போது the result will be so precise. எஸ். அண்ட் இதெல்லாம் நம்ம தனியாக பண்ண முடியுமா? ரொம்ப சேலஞ்சிங்கான ஒர்க்கு, வெரி லென்த்தி ப்ரொசீஜர். ஸோ ஹியர் வி நீட் த கைடன்ஸ். ஒரு கைடோட ஹெல்ப் இருந்ததுன்னா நம்ம வந்து இதை ஈஸியாக பண்ணலாம். பிகாஸ் தே ஹாவ் த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இட் ஹெல்ப்ஸ் இன் கேரிங் அவுட் ஆக்ஷன்ஸ். ஸோ ஒரு கைடு என்ன பண்ணுவாங்க, நம்மளோட ஆக்ஷன்ஸை வந்து கைட் பண்ணுவாங்க. அண்ட் தே மேக் சேஞ்சஸ். ஒரு தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளோட ஆப்ஜெக்டிவ்ஸ்லையோ நம்மளோட மெத்தட்ஸ்லையோ கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி தே வில் ஹெல்ப் அஸ் டு achieve the objectives, that is a result. நம்மளோட ப்ராப்பர் ரிசல்ட்டை அட்டைன் பண்ணுறதுக்கு they will help. So this is all about the research, the meaning and concept of research, and hope you all find this video useful. And if you really find this video useful, don't forget to subscribe to Kani's classes and press the bell icon nearby so that you will get a notification whenever I post a video. Also, let me know how you feel about the video through the comments, and also give a like to the video. Thank you. Subscribe to Kani's classes.